எனக்கு எது பிடிக்க இஷ்டமோ அதான் பேசுவேன். புரியுதா? தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்குங்க. ஏங்க அது நீங்க அசியூம் பண்ணிக்கங்க பாஸ். சரி, எனக்கா பேசுறேன்னு வச்சுக்க. நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில நான் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் சென்று ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறேன். அந்த புகார்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தின் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனம் வருமான வரித்துறை அட்டாச் செய்திருந்த நிலத்தை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். சரி, ஜி ஸ்கொயருக்கு தெரியாம அவங்க விற்பனை செய்திருக்கலான்ட்டு நீங்க சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல. ஜி ஸ்கொயர் ஏகப்பட்ட தமிழ்நாடு பூரா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலும் ப்ராஜெக்ட் செய்வதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 9/2/2024 அன்று ஜி ஸ்கொயர் சென்னை நாவலூரில் அரோரா ஃபேஸ் 2 என்ற திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணும்போது அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை குறிப்பில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் உரிமையாளர் பாலா என்கிற ராமஜெயம் என்ன சொல்கிறார் என்றால், நாங்க ஏற்கனவே ஃபேஸ் 1 போட்டோம். அந்த ஃபேஸ் 1ல எல்லா பிளாட்டும் வித்து போயிடுச்சு. இப்போது இந்த ஃபேஸ் 2லயும் 1-2 பிளாட் தான் இருக்கு. நீங்கள் வேகமாக இந்த பிளாட்டுகளை வாங்கி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு முக்கியமான ஊடகங்களில் எல்லாம் அந்த பாலாவோட செய்தி குறிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நாவலூர்ல ஃபேஸ் 2ல ஜி ஸ்கொயரோட ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய சர்வே நம்பர்கள் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், predominantly சர்வே நம்பர்ஸ் 2 சர்வே நம்பர்ஸ் 100 and 101. அந்த 100 இல்ல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் ஏ பின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்வே நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் 2லயும் சேம் சர்வே நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ ஜி ஸ்கொயர் போடுற இந்த அரோரா ஃபேஸ் 2 லே அவுட்டு இதே சர்வே நம்பர் கொண்ட ப்ராப்பர்ட்டி தானா அப்படின்றத எப்படி உறுதி செய்யறது என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழக அரசின் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ற இண்டிபெண்டன்ட் பாடியில தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ற அத்தனை பேரும் பதிவு செய்து அவர்கள் திட்டத்துக்கு ஒப்புதல் பெற வேண்டும். ஜி ஸ்கொயர் அவ்வாறு ரெரால ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில சப்மிட் பண்ணி ஒப்புதல் பெற்ற அந்த ப்ரொபோசல்ல இருக்கக்கூடிய சர்வே எண்கள் நாவலூர் கிராமம், திருப்போரூர் தாலுகா சர்வே எண்கள் 100 மற்றும் 101 ஆகிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் ரெரால ஜி ஸ்கொயர் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, வருமான வரித்துறை அவர்களது 10/1/2024 நாளிட்ட உத்தரவின்படி நான் சொன்ன இந்த 100 and 101 சர்வே நம்பர்ஸை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், இந்த 100 மற்றும் 101 நாவலூர் கிராமத்தை சேர்ந்த சர்வே எண்களுக்கான என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், வில்லங்க சான்று என்று சொல்வார்கள் அல்லவா, அதை நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீர்கள் என்றால், நான் சொல்ற இந்த 100 மற்றும் 101 சர்வே நம்பர்கள் அந்த வருமான வரித்துறையோட உத்தரவுல இருக்கு. அதே சர்வே நம்பர்களுக்கு தான் ஜி ஸ்கொயர் இந்த அரோரா ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்ல அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ டு சப்மிட் அப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி, அட்டாச் பண்ண டேட்டை நீங்க பார்க்கணும். 10/1/2024 10/1/2024 அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் ஜி ஸ்கொயர் நிறுவனம் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாரு இன்கம் டேக்ஸ் அசஸியோ அந்த அசஸிக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் ஆர்டர் அனுப்பப்படும். இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனலி வி ஆர் அட்டாச்சிங் தி ஃபாலோயிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்ற அந்த உத்தரவை முதலில் யார் இன்கம் டேக்ஸ் அசஸியோ அந்த அசஸிக்கு தான் கொடுப்பாங்க. ஜி ஸ்கொயர் நிறுவனர் பாலா என்கிற ராமஜெயத்துக்கிட்ட இந்த அசஸ்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி கொடுக்கப்பட்ட பிறகும் அவர் 9/2/2024 அன்னைக்கு நீங்க எல்லாரும் வாங்கிக்கங்க, சீக்கிரமா வித்து போகும், 1-2 பிளாட் தான் அவைலபிளா இருக்கு, எந்த பிளாட்டா இருந்தாலும் வாங்கிக்கங்கன்னு விற்பனை செய்கிறார். ரைட்டுங்களா? இது ஒரு போர்ஷன். கடந்த வாரம் முதல்
ரியல் எஸ்டேட் தொழிலை நடத்துபவர்களின் சங்கமான கிரெடாய் என்கிற அமைப்பு பிரபல நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டிருந்ததை பார்த்திருப்பீர்கள். இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்துலயும் இந்த விளம்பரம் வந்துச்சு, நீங்க பார்த்திருக்கலாம். இந்த விளம்பரத்துல கிரெடா என்ன சொல்றாங்கன்னா, கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள். முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டண உயர்வு தமிழ்நாட்டில் வீட்டு வசதி மலிவு விலையிலும் மற்றும் எளிதில் கிடைப்பதிலும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவங்க ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. இதை நீங்க பார்க்கணும். இது சில லட்சம் ரூபாய்கள் செலவாகும் முழு பக்க வண்ண நாளிதழ் விளம்பரம் தருவதற்கு. இந்த தமிழ்நாட்டின் முக்கியமான நாளிதழ்கள் அத்தனையிலும் முழு பக்க விளம்பரங்களை கிரெடாய் அமைப்பு, நார்மலா இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ், அதுவும் பிசினஸ் அசோசியேஷன்ஸ் அரசுக்கு எதிராக மூச்சு கூட விடமாட்டார்கள் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த ஒரு வாரமாக இந்த விளம்பரம் எல்லா நாளேடுகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. அதுல அவங்க கீழே சொல்றாங்க பாருங்க, கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ண ரேட் என்னன்றதை இந்த விளம்பரத்திலே போட்டிருக்காங்க. 50 லட்சத்திற்கும் குறைவான அடுக்குமாடி குடியிருப்புக்கு 31/3/2023 அன்று உள்ளபடி பதிவு கட்டணம் 1.28 லட்சம். 31/12/2023 கடந்த ஆண்டு டிசம்பர் அன்று 1.28 லட்சமாக இருந்த அந்த பதிவு கட்டணம் 2.91 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 1 லட்சம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதன் அதிகரிப்பு, இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழக அரசு 8 மாதங்களில் 126.44% பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை கட்டணங்களை அதிகரித்திருக்கிறது. அதே போல இப்ப நான் சொன்னது, இந்த 1.28 லட்சம் சொன்னது 50 லட்சத்திற்கும் குறைவான அடுக்குமாடி குடியிருப்புகள். 50 லட்சத்துக்கு 50 லட்சம் முதல் 3 கோடி வரை உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஏற்கனவே 31/3/2023 அன்று இருந்த பழைய பதிவு கட்டணம் 8.07 லட்சம். இந்த பதிவு கட்டணத்தை திமுக அரசு 8லிருந்து 18.17 லட்சமாக உயர்த்தி இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். 8 லட்சம் எங்க இருக்கு? 18.17 லட்சமாக இது அதிகரித்திருக்கிறது. அதே போல 3 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டணம் மார்ச் 12, 2023 அன்று 15.77 லட்சம் இருக்கிறது. இந்த கட்டணமானது தமிழக அரசு, திமுக அரசு ரிவைஸ் பண்ணதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். 15.77 லட்சம் எங்க இருக்கு? 39.24 லட்சம் எங்க இருக்கு? இதோட அதிகரிப்பு சதவிகிதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 148% வரை இந்த பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை கட்டணம் அதிகரித்து. இப்போ நான் மீண்டும் சொல்றேன், இந்த ஒரு தனியார் அமைப்புகள், பிசினஸ் அமைப்புகள், ரியல் எஸ்டேட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். சோ கிரெடாய் அமைப்பு வெளிப்படையாக விளம்பரமே தருகிறது என்றால் எந்த அளவுக்கு மூச்சு முட்டும் நெருக்கடியில் ரியல் எஸ்டேட் தொழில் சிக்கி தவிக்கிறது. சரி, திராவிட அரசு இது போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. திராவிட அரசில்தான் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 4 முறை பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நேற்று கூட முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் அதிகரிப்பது தொடர்பான வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தனி நீதிபதி ஒருவர் தமிழக அரசு தான் தோன்றித்தனமாக உயர்த்திய பதிவு மற்றும் முத்திரை கட்டணத்திற்கு தடை விதித்தார். அப்படி விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்து நேற்று ஒரு டிவிஷன் பெஞ்சில் அதற்கு தடை உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அதாவது எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் ரியல் எஸ்டேட்டோட விலை கண்ணா பின்னாவென்று உயர்ந்திருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே அந்த அரோரா ஃபேஸ் 2ல வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது அவர் பாலா என்கிற ராமஜெயம், ஃபேஸ் 1ல நாங்க போட்ட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்து போச்சு, 1-2 பிளாட் தான் இருக்கு, வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். ஃபேஸ் 1ல, அதுவும் நாவலூர் தான், திருப்பூர் தாலுகா தான். ஃபேஸ் 1ல ஜி ஸ்கொயர் ஒரு 50லேருந்து 60 ஏக்கர் நிலத்தை மொத்தமாக வாங்கி இருக்கிறார்கள். மொத்தமாக வாங்கி அதை தான் ஜி ஸ்கொயர் லேஅவுட் போட்டு ரீட்டைலர்ஸ்க்கு விற்கிறாங்க. சரி, ஜி ஸ்கொயர் இந்த நிலத்தை, அந்த நாவலூர்ல இருக்க அந்த நிலத்தை மொத்தமாக யாரிடமிருந்து வாங்கினார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், ETA ஆஸ்கான் ட்ரஸ்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர்
இந்த இடிஏ என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போது இல்ல, 1960களிலேயே கேள்விப்பட்டிருக்கலாம். இடிஏ ஸ்டார் குழுமத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்பு என்பது மிக மிக நெருக்கமானது. அந்த காலத்திலேயே கருணாநிதி மணி லாண்டரிங் பண்றதுக்கு இடிஏ நிறுவனம் உதவி இருக்கிறது. முதலாக திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோவான கருணாநிதியின் மகன் திரு மூக்க முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தை ஒரு சூப்பர் ஸ்டாரோட படத்தை விலைக்கு வாங்குற மாதிரி அப்போ பல லட்சம் இருக்கும், பல லட்சம் ரூபாய்க்கு இடிஏ ஸ்டார் விலை கொடுத்து வாங்கியது அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது சர்க்காரியா கமிஷனில் இந்த விவகாரம் விசாரணைக்கு வந்த போது அவங்க இடிஏ கிட்ட கேட்கறாங்க, ஏங்க ஒரு புது ஆக்டர் அந்த படம் ஓடுமா கூடாதுன்னு தெரியாது, எப்படி இதை வாங்கினீங்கன்னா? அவரை பார்க்கும் போதே எங்களுக்கு இவர் மிகப்பெரிய ஹீரோவாக வருவார் என்று தெரிந்ததால் அதிக விலை கொடுத்து இந்த படத்தை வாங்கினோம் என்று சொன்னார்கள். ஆக இடிஏ குழுமத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான தொடர்பு 50 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான தொடர்பு. 2006 திமுக ஆட்சியில் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்துக்கான அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் இன்சூரன்ஸ், அந்த திட்டத்துக்கான ஒப்பந்தம் யாரிடம் சென்றது என்று கேட்டீர்கள் என்றால் இடிஏ ஸ்டார் குழுமத்திற்கு தான் சென்றது. இது மட்டுமல்லாமல் இடிஏ மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தொடர்பு குறித்த அத்தனை ஆதாரங்களும் இடிஏ ஸ்டார் குழுமம் தொடர்பான இடிஏ ஸ்டார் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்டான தொடர்புகள் குறித்து மிக மிக விரிவாக 2G புலன் விசாரணையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம அத்தனை பேரும் அறிவோம். ஷாஹித் பல்வா எல்லாம் மணி லாண்டரிங்லாம் அங்கிருந்து தான் போயிட்டு வந்தது. இப்போது நான் சொன்ன விவகாரங்களையும் முதல்வர் முதலீடுகளை ஈர்க்கிறேன் என்று கடந்த பிப்ரவரி 2023 குடும்பத்தோடு துபாய்க்கு சுற்றுலா சென்றதையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் திமுகவுக்கும் இடிஏவுக்குமான தொடர்பு தெரிய வந்துவிடும். அந்த இடிஏ கிட்ட இருந்துதான் ஜி ஸ்கொயர் இந்த நிலத்தை வாங்கி லேஅவுட் போட்டு விற்பனை செய்கிறார். ஆச்சுங்களா? இப்போது பாலா சொல்றாருல, நாங்க எல்லாத்தையும் வித்துட்டோம், ஒரு பிளாட் கூட இல்லை அப்படின்ட்டு திரு பாலா சொல்லி இருக்கிறார். சரி, அந்த நிலத்தை எப்படி விற்றார்கள் என்று பார்ப்போம். உங்கள பலருக்கு வீடு வாங்கின, சிலருக்கு வீடு வாங்கின, வீட்டு மனைகள் வாங்கின அனுபவங்கள் இருக்கலாம். வங்கிகள் வீடுகளுக்கு வீடு அல்லது வீட்டு மனை வாங்க கடன் கொடுக்கும் போது இருவேறு அளவீடுகளை வைத்திருப்பார்கள். வீடு வாங்குவதற்கான நிதி உதவி கடன், வீட்டு வசதி கடன், அதாவது ஹவுசிங் லோனு, பிளாட் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 70 to 80%, அரௌண்ட் 80% ஃபண்டு பண்ணுவாங்க. கையில இருந்து நம்ம டவுன் பேமெண்ட் 10% 20% போட்டால் போதும். ஏன் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகளுக்கு வங்கிகள் கூடுதலாக கடன் தருகிறார்கள் என்றால், அந்த ப்ராப்பர்ட்டி இம்மிடியட்டா இன்கம் ஈல்டு பண்ணும். நீங்க இப்போ ஒரு பிளாட் வாங்குறீங்க, அதை வாங்கி வாடகை விட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். ஆனால் வீட்டு மனைகள் எந்த வருமானத்தையும் ஈட்டி தராது. அதனால் வங்கிகள் எப்போதுமே வீட்டு மனை வாங்குவதற்கு 60% மேல், அதிகபட்சம் 65% தருவாங்க. 60% மேல் எந்த வங்கியும் வீட்டு மனை வாங்க வீட்டு கடன் தராது. இப்போ அந்த திருப்போரூர் தாலுகா நாவலூரில் அரோரா ஃபேஸ் 1ல எல்லா பிளாட்டும் வித்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயர் பாலா என்கிற ராமஜெயம் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம பார்த்திருக்கோம். இப்ப அதை எப்படி வித்தாங்க அப்படின்னு பார்ப்போம். கிருபாகரன் முருகேசன் என்பவர் ஜி ஸ்கொயர்ல 1687 சதுரடி மனை வாங்கி இருக்கிறார். அந்த மனையோட மதிப்பு 84.39 லட்சம். இந்த 84 லட்சம் தான் அந்த மனையோட ஒட்டுமொத்த விலை. இப்ப இந்த 84 லட்சத்துக்கு ஒரு வங்கி எவ்வளவு கடனாக கொடுக்கும் என்று உத்தேசமாக சொல்லுங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவு வரும்? அந்த ஆமா, அப்ப 60%னா 84 லட்சத்துல 60% எவ்வளவு வரும்? 84 லட்சம் வீட்டு மனைக்கு HDFC வங்கி 75 லட்சம் கடனாக கொடுத்திருக்கிறது. இது போன்ற கடன்களை எந்த வங்கியும் தராது. 80 முதல் 90% நிதி உதவியை வீட்டு வசதி கடனை HDFC வங்கி இதற்கு அளித்திருக்கிறது. ஜி ஸ்கொயர் அரோரா ஃபேஸ் 1ல விற்ற அத்தனை நிலங்களும்
வங்கி கடன் மூலமாக வாங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அதே போல ஹேமா பிந்து என்பவர் 72 லட்சத்திற்கு ஜி ஸ்கொயரிடமிருந்து ஒரு மனையை வாங்குகிறார். இந்த மனையின் மொத்த விஸ்தீரணம் 1443 சதுர அடி. இந்த மனையின் வழிகாட்டி மற்றும் சந்தை மதிப்பு 72 லட்சம். இந்த 72 லட்சத்துக்கு HDFC வங்கி அளித்த கடன் தொகை 61 லட்சம். நான் இப்போ படிக்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 90% பேங்க்ஸ் ஃபண்டு பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அதே போல செல்வ முத்துக்குமரன் என்பவர் ஒரு வீட்டு மனையை வாங்குகிறார். அவர் வாங்கும் வீட்டு மனை அவரோட இது எக்ஸ்டென்ட் கொஞ்சம் குறைவு, 663 சதுர அடி தான் வாங்குறாரு. அந்த 663 சதுர அடியோட மொத்த விலை 33.18 லட்சம். இந்த 33.18 லட்சத்துக்கு ஆக்சிஸ் பேங்க் வழங்கிய கடன் தொகை 29.43 லட்சம். 29.43. இதே போல அசோக் குமார் என்பவர் ஜி ஸ்கொயரில் 1207 சதுர அடி வீட்டு மனையை வாங்கியிருக்கிறார். இந்த வீட்டு மனை 1207 சதுர அடினா வெறும் அரை கிரவுண்டு. இந்த அரை கிரவுண்டோட மதிப்பு அவர் பதிவு செய்த மதிப்பு 51.72 லட்சம். அசோக் குமார் மன்னிக்கணும், நான் இப்போ திருப்பி படிக்கிறேன். அசோக் குமார் என்பவர் ஜி ஸ்கொயர்ல 1207 சதுர அடி நிலத்தை வாங்கியிருக்கிறார். அசோக் குமார் வாங்கின அந்த அரை கிரவுண்டோட மதிப்பு 60.38 லட்சம். இந்த 60.38 லட்சம் வீட்டு மனைக்கு HDFC வழங்கிய கடன் தொகை 51.72 லட்சம். அதே போல ஜெயபாரதி என்பவர் வாங்கியிருக்கிறார். ஜெயபாரதி கொஞ்சம் அதிக இடத்துக்கு, அவரும் அரை கிரவுண்டு தான் வாங்கியிருக்காங்க. ஜெயபாரதி 1258 சதுர அடி வீட்டு மனையை ஜெயபாரதி என்பவர் வாங்கியிருக்கிறார். அதன் சந்தை மதிப்பு 1.25 கோடி. இதற்கு 1.25 கோடி, இதுக்கு ஒன்றுக்கு தான் 50% லோனு சாங்ஷன் இருக்கு. இந்த 1.25 கோடிக்கு HDFC பேங்க் சாங்ஷன் பண்ண லோனு 60 லட்சம். அதே போல கௌதம் சுப்பிரமணியம், கௌதம் மாதையன் என்கிற இருவர் ஜி ஸ்கொயரிடமிருந்து அரை கிரவுண்டு வாங்குறாங்க. அரை கிரவுண்டு அதோட விஸ்தீரணம் 1258 சதுர அடி. இவர்கள் பதிவு செய்த மதிப்பு 74.24 லட்சம். இந்த 74.24 லட்சத்துக்கு இந்தியன் பேங்க் வழங்கிய கடன் தொகை 60 லட்சம். நான் இப்போ இது மாதிரி பெரிய பட்டியல், இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனையும் நான் படிக்க விரும்பவில்லை. நான் முடிச்ச பிறகு கொஸ்டின். பிரைவேட், பப்ளிக் செக்டர் எல்லா பேங்க்ஸும் இருக்கு. இப்போ பாருங்க நண்பர்களே, இதுல இந்த ஜி ஸ்கொயரோட லே அவுட்ல சர்வே நம்பர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நான் படித்தேன். அந்த 100 and 101 சர்வே நம்பர் மட்டும்தான் இதுல இருக்குன்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? சொல்றேங்க, முடிக்க விடுங்க. அது தனி, இது தனி. இது நான் இப்ப சொல்ல வரத முடிச்ச உடனே உங்களுக்கு புரியும், அது தனி. ஓகேவா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சர்வே நம்பர்ஸை நான் சொன்னேன். 100 and 101 தான் இடி இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ணிருக்கு அப்படின்ற விவரத்தை நான் சொன்னேன். அதே போல ஃபேஸ் 1ல எல்லா பிளாட்ஸும் வித்து போயிடுச்சுன்னு சொன்னேன். அந்த ஃபேஸ் 1ல வித்த பிளாட்ஸுக்கெல்லாம் 90% எப்படி பேங்க் ஃபண்டிங் பண்ணிருக்கு அப்படின்றதையும் நான் சொன்னேன். இப்போது
எப்படி வங்கிகள் 90 முதல் 92% வரை ஒரு வீட்டு மனைக்கான கடனை தருகிறார்கள் என்பதுதான் இதில் நாம் யோசிக்க வேண்டிய கேள்வி. இப்போ நீங்க சோழிங்கநல்லூர்லாம் விலை அதிகமாயிடுச்சு, தாம்பரம் தாண்டி எங்கேயாவது கிளம்பாக்கன்னு எடுத்துக்கலாம், கிளம்பாக்கத்துக்கு பக்கத்துல நீங்கள் ஒரு 2400 சதுர அடி மனையை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த மனையோட விலை 10 லட்சம் இருக்குன்னா வங்கி அதிகபட்சம் உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கும். ஏன் கொடுப்பாங்கன்னா கைட்லைன் வேல்யூ இவ்வளவுதான் இருக்குன்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் வங்கி 10 லட்சம் பிளாட்டுக்கு 9 லட்சம் வங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தின் கைட்லைன் வேல்யூ உயர வேண்டுமா இல்லையா? ஆன் பேப்பர் பத்திரப்பதிவு துறையின் கைட்லைன் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுல எவ்வளவு நாங்க லோன் தரணும்ன்றத வங்கிகள் முடிவு செய்யலாம். சோ அந்த கைட்லைன் வேல்யூவை எப்படி ஏத்துறது? இப்ப நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த கைட்லைன் வேல்யூவை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு உயர்த்தி இருக்கிறது, 4 முறை உயர்த்தி இருக்கிறது. இதத்தான் கிரெடாய் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல சொன்னாங்க, எங்களால எதுவுமே பிசினஸ் பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த காம்போசிட் வேல்யூன்ற ஒரு புதிய மதிப்பீட்டு முறையை தமிழக பத்திரப்பதிவுத்துறை அறிமுகப்படுத்திய பிறகு ஏகப்பட்ட வழக்குகள் இந்த கிரெடாய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏன் இதை தமிழக அரசு மீண்டும் மீண்டும் இந்த கைட்லைன் வேல்யூவை உயர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்காக தமிழக அரசு மீண்டும் மீண்டும் கைட்லைன் வேல்யூவை உயர்த்தி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 கிரவுண்டு லே அவுட்டு போடுறேன், என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, 10 லே அவுட்டு போடுறேன். என்ன பண்ணுவேன்? லே அவுட்டு போட்டேன்னா மார்க்கெட்ல எல்லாரும் வாங்கிக்கிங்க சார், விலை கம்மியா கிடக்குது, வாங்கினீங்கன்னா வாட்ச் தரேன், டிவி தரேன், இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க. அதற்கு பதிலாக நான் ஒரு லே அவுட்டு போட்டு 10 கிரவுண்ட் இருக்கு, ஒரு கிரவுண்டு 10 லட்சம்னு வச்சுக்கலாம், மொத்தமா 1 கோடி. நான் என்ன பண்றேன்? மருது கிட்ட கூப்பிட்டு ஒரு கிரவுண்டு நீ வாங்கிக்க, அருள்மொழிகிட்ட கூப்பிட்டு நீ ஒரு கிரவுண்டு வாங்கிக்கன்னு சொல்லிடுறேன். ஸோ மருதுவும் அருள்மொழி என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு 10 லட்சம் விற்கிது, எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டோன்னா பேங்க்ல 9 லட்சம் கட்டிடுவாங்க. 9 லட்சம் யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? ஜி ஸ்கொயருக்கு போகும். ஸோ ஜி ஸ்கொயருக்கு 9 லட்சம் ஒயிட்ல வந்துருது. இப்ப இதோட இஎம்ஐ யார் கட்டணும்? யாரு லோன் வாங்கினாங்களோ அவங்க கட்டணும். அந்த லோனை ஜி ஸ்கொயர் கட்டிக்கும். புரியல? நான் இப்ப சொல்றேன், இப்ப நான் லே அவுட் போடுறேன், நான் தான் ஜி ஸ்கொயர், நான் லே அவுட் போடுறேன், ஓகேவா? உங்களை கூப்பிட்டு நீ எதுவும் காசு கொடுக்கணும்னா போய் நீங்க பேங்க்ல லோன் வாங்க, பேங்க்ல துட்டு தருவாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க போய் பேங்க்ல போன உடனே ஒரு பிளாட்டுக்கு 9 லட்சம் ரூபாய் லோன் தந்துடுறாங்க, லேண்ட் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். இஎம்ஐ கட்டணும்ல, நீங்க இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன். நான் தானே உன்னை வாங்கவே சொல்றேன், நீ எடுத்துட்டு ஓடிடுவியா? நான் தானே லேண்ட் வாங்க சொல்ல, நீ ஆளு. இது நன்றாக உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இது வெறும் மணி லாண்டரிங். உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, இந்தியா முழுக்க அரசுக்கு வருவாயை அதிகரிக்கணும்ன்றது எல்லா அரசுகளுக்கும் நோக்கம் இருந்தாலும் பத்திரப்பதிவுத்துறை இப்படி கைட்லைன் வேல்யூவை சட்டவிரோதமாக கிரெடாய் வெளிப்படையா விளம்பரம் கொடுக்கிற அளவுக்கு ஏன் உயர்த்த வேண்டும்? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எல்லாரும் புலம்புறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி அதிகம், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதிகம்ன்றாங்க. மீண்டும் மீண்டும் ஏன் அரசு இதை உயர்த்தி கொண்டிருக்கிறது? ஏன் உயர்த்துகிறது என்றால், ஏன் அந்த மதிப்பை ஏத்தினாதான் வங்கிகள் கடன் கொடுக்க முடியும். இப்போ இதுல வங்கிகளுக்கு இதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வங்கிகளுக்கு மகிழ்ச்சி. ஹவுசிங் லோனே போகாம இருந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல கரெக்டா ஹவுசிங் லோனுக்கு, அதுவும் வீட்டு மனைக்காக ஹவுசிங் லோன் கேட்டு வர்றாங்க, கரெக்டா மாசம் மாசம் இஎம்ஐ வருது, சரி கட்டல. வங்கிகளுக்கு என்ன பிரச்சனை? மனை எடுத்துக்கலாமா? இப்போ வங்கிகளுக்கு வின் வின் சிச்சுவேஷன். வங்கிகளுக்கு பணம் வந்துடும், ஜி ஸ்கொயருக்கு பணம், ஏராளமான பணம் ஒயிட்ல வந்துடும், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஆனா இப்ப இந்த வங்கி இப்போ 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 90 லட்சம் வங்கிகள் கடன் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்சம். கடன் வாங்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஜி ஸ்கொயருக்காக பத்திரப்பதிவுத்துறை மீண்டும் மீண்டும் மதிப்பை கைட்லைன் வேல்யூவை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில இன்னைக்கு நிலவக்கூடிய இந்த சிக்கல் அத்தனை பேருக்கும் தெரியும். மீண்டும் மீண்டும் முத்திரை கட்டணம், பதிவு கட்டணத்தை அரசு உயர்த்துவது ஜி ஸ்கொயரோட பிளாட்ஸை விற்கிறதுக்காக. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது ஜி ஸ்கொயர் அந்த ஆண்டு சமர்ப்பித்த ஆண்டு கணக்குகளில் 3 கோடி ரூபாய் நஷ்டம் காட்டி இருக்கிறார்கள்.
அந்த ஜி ஸ்கொயர் எப்படி சார் ஒரே வருஷத்துல 8000 கோடி டர்ன் ஓவர் பண்ண முடியும்? இது சாத்தியமா? இப்படி உலகத்திலே மிக எளிதாக ஒரே வருஷத்துல 8000 கோடி பிசினஸ் டர்ன் ஓவர் பண்றது சாத்தியம் என்றால் எல்லாரும் இதை பண்ண மாட்டாங்களா? ஜி ஸ்கொயருக்கு மட்டும் எப்படி இந்த வருமானம் வந்தது என்று கேட்டீர்கள் என்றால் இப்படித்தான் இந்த வருமானம் வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த 2 சர்வே நம்பர் சொன்னேன் இல்லைங்களா, 100 மற்றும் 101. ஒரு வருடத்தில் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் 2000 என்ட்ரி இருக்கு இந்த சர்வே நம்பருக்கு. 2 சர்வே நம்பருக்கு எப்படி ஒரே வருஷத்துல 2000 என்ட்ரி வரும்? சோ இப்ப இந்த சர்வே நம்பருக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கான ஈஸியை போட்டு பாத்தீங்கன்னா 2000 என்ட்ரிஸ் வருது. யாரு சர்வே நம்பருக்கு ஈஸி போட்டு பார்த்தாலும் இது என்ன ஒரு பிளாட்டுக்கு ஒரு சர்வே நம்பருக்கு இத்தனை என்ட்ரிஸ் எப்படி வருதுன்னு சந்தேகம் ஏற்படும். இந்த சந்தேகம் யாருக்கும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த சர்வே நம்பரோட ஈஸி மட்டும் வராது. நீங்க இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா எடுக்க முடியாது. உங்கள் அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும், இதுக்கு முன்னாடி எல்லாம் 2 வருஷத்துக்கு இல்ல குறிப்பாக திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த பிளாட்டுக்கு யார் வேணாலும் ஈஸி போட்டு எடுக்கலாம். நீங்க அந்த டிஎன் ரெஜினெட்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு, உள்ள போனீங்கன்னா அப்ளை பண்ணீங்கன்னா எடுக்கலாம். ஆனால் இன்று நடுவுல ஒரு கட்டுப்பாடுகளை அரசு கொண்டு வந்தது. ஆதார் கார்டை சப்மிட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், போன் நம்பர் கொடுக்கணும், ஓடிபி வந்தாதான் எடுக்க முடியும் ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாங்க. ஒரு பொதுமக்களிடமிருந்து எதிர்ப்பு தெரிவித்ததும் பதிவு மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை அவர்கள் கொண்டு வந்தாங்க. கேட்டா இதுக்கு டெக்னிக்கலா சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இந்த 2000 என்ட்ரியும் வெளியில வராம தடுக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று. இதை உறுதி செய்வதற்காக நவீன் என்ற துணை பதிவாளரை திருப்போரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு இதற்காகவே நியமித்தார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக கவர்மெண்ட் வருது, வந்த உடனே எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் திடீரென்று ஜி ஸ்கொயர் என்ற ஒரு நிறுவனம் நிற்கிறது. அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே மகேந்திர சிங் தோனி சிரித்து கொண்டு இருக்கிறார். அந்த நிறுவனத்தின் விளம்பர பதாகைகள் சென்னை நகரெங்கும், குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முழுக்க அதன் விளம்பர பதாகைகள் இருந்தன. அண்ட் இந்த அரசு பதவியேற்ற பிறகு ஜி ஸ்கொயர் நிறுவனம் அளித்த புகாரில் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேரும், குறிப்பாக ஜூனியர் உடனை சேர்ந்த அத்தனை பேரும், திரு மாரிதாஸ் அவர்கள் மற்றும் என் மீது அரசு வழக்கு தொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும். முதல் நாள் இரவு புகார் அளிக்கப்படுகிறது. அன்று இரவே விடியற்காலையில் கெவின் என்பவர் வீடு கதவை எல்லாம் உடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கொடுக்கிற புகாருக்கு சென்னை சிட்டி போலீஸ் விடியகாத்தால 4 மணிக்கு ஒரு ஏசி அடிச்சு வீட்டுல எடுத்து பூந்து உடைச்சிட்டு எடுத்துட்டு வரணுன்றதுலாம் அவசியமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். மேலும் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேர் மீதும் நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடுவீர்கள்? இது நடந்து சென்று தெரியும். அது இந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இத்தனை வேகமாக அரசு ஏன் ஜி ஸ்கொயருக்காக இயங்குகிறது என்பதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காகத்தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடத்தப்படுகிறது. இந்த மணி லாண்டரிங்க செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் திரு மு க ஸ்டாலின். ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால், ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள், கைட்லைன் வேல்யூ, இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார்? பத்திரப்பதிவுத்துறை. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரேட்டு. இப்ப ரீசெண்டா இந்த காம்போசிட் வேல்யூன்னு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ரேட்டை 3ஆ பிரிக்கிறாங்க: பேசிக், மாடரேட், பிரீமியம். இந்த பிரீமியம் எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பாக சில இடங்கள் மணப்பாக்கம், மேடவாக்கம், மணப்பாக்கத்துக்கெல்லாம் 12,000 ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டை இந்த கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணிருக்கு. இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதை நான் சொன்னேன். இப்படி இந்த ரேட் எல்லாம் உயர்த்துறது நேரடியாக ஜி ஸ்கொயருக்கு பலனளிக்குதுன்றதையும் நான் சொன்னேன். இதை ஏத்துனாதான் பேங்க் 90% ஃபண்ட் பண்ணுவாங்க. அப்ப இதை ஏத்துறது யாரு? மினிஸ்டர் திரு மூர்த்தி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலர் திருமதி நிர்மலா IAS அவர்கள். இந்த 2 பேரையும் அந்த பதவிக்கு நியமனம் செய்தது யார்? முதல்வர் மு க ஸ்டாலின். இப்ப முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்க தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் மாற்றவில்லை. திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே 300 கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார். இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அவரையும் மாற்றவில்லை. ஏன் மாற்றவில்லைன்னா, இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரு. 6100 கோடி துபாயில் இருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி 1 வருடம் கடந்து விட்டது, 10 பைசா வரவில்லை. அப்ப துபாய்க்கு எதுக்கு போனீங்க?
நான் சொல்றேன், அங்க போய் ஈட்டிஏ உரிமையாளர் சலாவுதீனை சந்திச்சாரா? சையத் சலாவுதீனை, ஈட்டிஏ உரிமையாளர் சையத் சலாவுதீனை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார். துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க வேண்டும்னா, இந்த ஈட்டிஏ கிட்ட ஜி ஸ்கொயர் லேண்ட் வாங்குது, அண்ட் துபாய்க்கு போறீங்க, துபாயில இருந்து முதலீடு வரும்னு சொல்றீங்க. இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடைபெறுகிறது. இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு அரசாங்கமே, நீங்க ஒரு அரசு எப்படிங்க இதெல்லாம் பண்ணணும் வியப்படையலாம். ஒரு அரசாங்கம் மணல் கடத்துமா? அரசாங்கம் ஜிஎஸ்டி இவேஷன் பண்ணுமா? மணல்ல பண்ணிருக்காங்களா இல்லையா? சோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஜி ஸ்கொயர் மூலமாக நடக்கிறது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும். ஏன் 3 ஆண்டுகளுக்குள் 4 முறை பத்திரப்பதிவு கட்டணம், முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும். ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாத்துறது எப்படி சரியா இருக்கும்? இதத்தான் கிரெடாய் நிறுவனம் அந்த விளம்பரத்துல முதல் பகுதியிலேயே என்ன கொடுத்திருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். யார் கொள்கையை உருவாக்குவது? மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் இந்த வேண்டுகோள். பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள். இப்ப நான் சொன்னது கரெக்டா வருதுங்களா? ஏன் திருப்பி ஏத்துறீங்க? ஜி ஸ்கொயருக்காக ஏத்துறீங்க. அப்ப ஜி ஸ்கொயருக்காக வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார். அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு, குறிப்பாக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த 3 ஆண்டுகளில் ஜி ஸ்கொயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொஸ்டின்ஸ் கேள்வி. ஒன் பை ஒன். நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த மணிலாண்டரிங் நடக்குதுன்னு சொன்னேன். ஏன் இதனால அமலாக்கத்துறை இருக்கு? அமலாக்கத்துறை தொடர்ந்து வந்து தமிழகத்துல அங்கங்க போய் ரைடு பண்றாங்க, எல்லாம் பண்ணக்கூடிய சூழல்ல ஏன் இதனால அவங்க பண்ணாம இருக்காங்க? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் அமலாக்கத்துறைக்கு தெரியல? நல்லா கேட்டீங்க. அமலாக்கத்துறை அவர்களுக்கு வர்ற பிரெடிகேட் அஃபென்ஸ்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நானும் 2 வருஷமா தான் ஜி ஸ்கொயரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நாவலூர்ல நடந்த இந்த ஒரு ப்ராஜெக்டை டீப்பா டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வருது. நான் வந்து இந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்ஸ் படிச்சேனே, இது வெறும் 3 மாசத்துக்கானது. 3 மாசத்துக்கான இந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்டை எடுத்து படிச்ச போதே எனக்கு வந்து 60 லட்ச ரூபாய் லேண்டுக்கு 58 லட்ச ரூபாய் பேங்க் லோன் தர விவரங்கள் எனக்கு தெரிய வருகிறது. அமலாக்கத்துறையில யார் இதை வந்து விசாரிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறை எப்போது விசாரணையில் இறங்கும்? ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த வழக்கில் இருந்து தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். இப்போ இதை இன்னொரு சிம்பிளா சொல்றேன், இந்த பிரஸ் மீட் வைக்கிறதே அமலாக்கத்துறை விசாரிக்கணும்ன்றதுக்காக வச்சுக்கோங்க. இல்லங்க, அது என்னன்னா, இப்ப நான் போய் ஜெகன்மோகன் ரெட்டியை டார்கெட் பண்ண முடியுமா? நான் இங்க இருக்கேன், தமிழ்நாட்டு முதல்வர் தான் நான் டார்கெட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால இருக்கவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சி நான் ஆதாரங்களோட இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றேன். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. சொல்லுங்க. நான் ஒன்லி கரெக்டா கேட்டீங்க. ஜி ஸ்கொயருக்காக பண்ணதுனால தானே மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. யாருக்கும் கொடுக்கல. அபார்ட்மெண்ட் வேற, வீட்டு மனை வேற. கரெக்ட் தான். ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு 90% வரைக்கும் ஃபண்ட் பண்ணும், வீட்டு மனைக்கு ஃபண்ட் பண்ண மாட்டோம். வீட்டு மனை வாங்கிருக்கீங்களா? எங்க வாங்கிருக்கீங்க? கொளத்தூர்ல. வீட்டு மனையா வீடா? மனை. பிளாட் எவ்வளவு? எங்க வாங்குனீங்க? எந்த பேங்க்ல? கொளத்தூர்ல எந்த பேங்க்? பேங்க்
ஒய்ஃப் பேர்ல வாங்கிருக்கீங்க. எவ்வளவு ஃபண்ட் பண்ணாங்க? ப்ராஜெக்ட் வேல்யூல எவ்வளவு லோன் கொடுத்தாங்க? எல்லாமே உங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? அப்ப எது கேள்வி கேக்குறீங்க? சரி நான் சொல்றேன். நான் கேள்வி சொல்றேன். எங்களுக்கு பிளாட் 65 லட்சம் ரூபாய் சொன்னாங்க. எனக்கு 80% பண்ணி கொடுத்தாங்க பிளாட். இது 90% இருக்குன்னு நான் சொல்றேங்க. சார் வங்கி ஒருத்தரா பேசுங்க. ஒரு ரீபேமெண்ட் சோர்ஸ் வச்சுதான் வங்கி வந்து பணம் தருவாங்க. இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு விதியா இருந்தாலும் எனக்கு 1 கோடி ரூபாய் மாசம் வருமானம் வருதுன்னு சொன்னா அவங்க 100% கொடுக்கறது கூட வந்து வங்கி தான் வந்து முடிவு பண்ணுது. வங்கி முடிவு பண்ணும். எப்படி தப்புன்னு நீங்க சொல்றீங்க? ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே ஜி ஸ்கொயரோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செட்டிங்னு நான் குற்றம் சாட்டுறேன். இல்ல சார் அந்த செட்டிங் கூட நீங்க வந்து கிளியரா கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்டா பதில் சொல்ல. ஏன் அவசரப்படுங்க? எந்த மீடியா நீங்க? எந்த யார்? இருங்க, நான் பதில் சொல்றேங்க. ஏன் எந்த மீடியான்னு கேட்க கூடாதா? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு? கேட்பேன் நான் கேட்பேன். மீடியா தான். அவர் மீடியாவான்றத ஃபர்ஸ்ட் நான் உறுதி செஞ்சுக்கணுங்க. கேட்கலாங்க. இருங்க. இல்ல இருக்கட்டும் சார் அவர் மீடியாவான்னு ஏங்க இருங்க, மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க நானு. ஆமா இல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அத இருங்க பிரதர், நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியா. இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்? உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்னா? இல்ல சார் இப்ப நீங்க எந்த மீடியான்னு கேக்குறதுல என்ன தப்பு? சார் அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்கிறாரு, குளத்தூர்ல எவ்வளவுங்க ஃபண்டிங் பண்ண கேட்டா அந்த டீடைல் சொல்ல முடியாது. நான் அரைகுறையா தான் கேள்வி கேட்பேன்னா அப்பதான் சரி இருங்க, கேள்விக்கு போங்க. மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்றதுல தப்பு இல்ல. உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்னா அப்புறம் என்ன? இருங்க நீங்க கேளுங்க. இருங்க, கேட்டதுனாலதாங்க கேக்குறேன். அவர் பத்திரிகையாளர். ஏங்க அவர் பத்திரிகையாளர் சந்தேகம் வரதுனால தாங்க கேக்குறேன். புரிஞ்சுங்க, கேளுங்க. இருக்கட்டும், கேளுங்க. என்ன சொல்லணும்? ஆமா, எது எந்த கொஸ்டின் கேக்குறீங்க நீங்க? ஆமாங்க, இத நான் குற்றம் சுமத்துகிறேன். இதுதான் ப்ரூஃப்னு நான் சொல்றேன். இந்த வங்கிகள் இதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இது மாதிரி ஆமா ஏங்க நான் ஒரு குற்றம் சுமத்துறேன், இதை ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்றேன். வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இது நான் குற்றம் சுமத்துறேன், நான் குற்றம் சுமத்துகிறேன், சந்தேகப்படுகிறேன். ஒரே வருடத்தில் 2000 என்ட்ரி ஒரு 2 சர்வே நம்பருக்கு எப்படி வந்தது? ஒரு வீட்டு மனைக்கு 90% லோன காஸ்ட எப்படி வங்கிகள் அட்வான்ஸாக கொடுத்தன? இதுல ஏன் வங்கிகளுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது என்றால், இது எப்படி மணி லாண்டரிங் கேட்டீங்கல்ல நீங்க பிரதர், உங்ககிட்ட தான் சொல்றேன். இப்போ நான் இப்ப இந்த சொன்னேன் அருள்மொழி கிட்ட, என் ஆளை 10 பேரை விட்டு இங்க பேங்க்ல போய் லோன் வாங்கிக்கிட்டு பணத்தை வந்து என்கிட்ட ஒயிட்ல ஜி ஸ்கொயருக்கு வந்துடும். 15 வருஷம் இஎம்ஐ கட்டணும் இல்லையா? அந்த 15 வருஷம் இஎம்ஐயை நான் கேஷ்ல கட்டிக்குவேன். புரியுதுங்களா? இப்ப நீங்க தான் இருக்கீங்க, நீங்க ஆளுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்ககிட்ட பாஸ் இந்த பிளாட்டை வாங்கிங்க, போய் ஹவுசிங் லோன் போங்க, 10 லட்ச ரூபா பிளாட் 9 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? போய் அப்ளை பண்றீங்க, 9 லட்ச ரூபா லோன் கொடுத்துரும், 9 லட்சம் செக்கை என்கிட்ட கொடுத்துருவீங்க. நீங்க அந்த கட்ட வேண்டிய மீதி 1 லட்சத்தையும் நான் கட்டிடுவேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் மாசம் இஎம்ஐ கட்டணும்ல நீங்க 10 வருஷத்துக்கு. இதை நான் கேஷ்ல கட்டிக்கிட்டா மாசம் 40,000 ரூபாய் கட்ட முடியாத கேஷ்ல? இஎம்ஐ பேங்க்ல ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாசம் கட்ட முடியுமா? முடியாது. 40,000 45,000 முடியுமா? முடியாது. முடியும். அப்படி முடியாம தான் இன்னைக்கு ஜி ஸ்கொயர் நம்ம கேஷா கட்டினா நம்ம சொன்ன டேட்டை விட 5வது இஎம்ஐனா நம்ம வந்து அது முன்னாடி நம்ம கட்டினாலோ பின்னாடி கட்டினாலோ அவனோட டேட் படி நம்ம இது போடுவோம், ஃபைன் போடுவோம். இப்ப நானே லோன் எடுத்துருக்கேன், பெனால்டி வரும்ல, நம்ம செக் அப் எடுத்து கொடுத்துருக்கோம். செக் கொடுத்துருந்தா ஆட்டோமேட்டிக்கா டெபிட். ஏங்க இஎம்ஐ லோனோட இஎம்ஐக்கு போஸ்ட் டேட்டட் செக்ஸ் எல்லாம் வாங்குறது இல்லைங்க. எப்படி பண்றாங்க? சரி, நீங்க பிளாட் வாங்கியிருக்கீங்க, நீங்க எப்படி திருப்பி கட்டுறீங்க? எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்ணணும் கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. இஎம்ஐ இருங்க பாஸ், இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்கா வங்கி மூலமா தான் கட்டணும்ட்டு ஏதாவது விதி இருக்கிறதா? இல்லன்ற நான் அது உங்களுக்கு தெரியல பாஸ், விட்டுருக்க. பரவாயில்ல, நீங்க அதை நீங்க நினைச்சிட்டு போங்க. ஒரு விஷயம் இசிஎஸ் நீங்க வந்து கிராஸ் பண்ணி என்னுடைய தவணை தொகையை நம்ம கையெழுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து செக்கை வந்து கிராஸ் பண்ணி போஸ்ட் பண்ணி அந்த
சிஸ்டம் வரும். எனக்கு தேவையில்லை, நான் நேரடியாவே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கட்டிக்கலாம். சட்டம் ஒண்ணு கிடையாது. அதான் சார், அதுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்றாங்க. என்ன ரூல்ஸ் இருக்கு? அதுக்கு டாக்குமெண்ட் நம்ம ஃபைன் பண்றது, பில் பண்றது. இங்க பாருங்க பாஸ், நீங்க ஒரு நகை கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டணுமா? சார் நீங்க சொல்ற அசோக் ஹேமா அந்த மாதிரி சொல்றீங்க சார். அந்த நேம் எல்லாமே வந்து ஜி ஸ்பேஸ் செட் பண்ண ஆட்களா? அப்படின்னு தான் நான் குற்றம் சாட்டுறேன். அப்படின்னு தானே குற்றம் சாட்டுறேன். ஆமா. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆட்களை செட் பண்ணி வங்கியில கடன் வாங்கி இவங்க மணி லாண்டரிங் பண்றாங்க. இதுக்கு காரணம் மு க ஸ்டாலின் தான் நான் சொல்றேன். இப்ப இந்த ஹேமான் 2-3 பேர் சொன்னேன்ல, இது மாதிரி ஜி ஸ்கொயர்ட்ட பிளாட் வாங்கின பெரும்பாலானோர் ஜி ஸ்கொயர் செட் பண்ண ஆட்கள் நான் சொல்றேன். பேக்ரவுண்ட் செக் பண்ணிருக்கீங்க? நான் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். நான் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். இப்ப இடம் வாங்குன 90% பேரு இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனமே செட் பண்ண ஆட்கள் சொல்றீங்க. எஸ் எஸ் இது ஒரே ஒரு விஷயம் சார். அவங்க ஒரு கம்பெனி பண்ண மத்திய அரசு இது மாதிரி பிரைவேட் பேங்க்ஸ் வந்து கைட்லைன் மேல கொடுக்குறாங்க, நேஷனலைஸ் பேங்க் வந்து ஆஃபர் பண்றது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இவங்க சம் மோட்டிவா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு சார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இதுல இருக்கு. இல்ல இருக்குல்ல, இது வந்து இன்க்ளூடட் பர்சன். பட் அவங்க they also complained any against that person. சார் ஒரு பேங்கோட பர்வியூ என்னன்னு பாருங்க. நீங்க பேங்க் மேனேஜர், 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்க் கொடுத்த பணம் ரெக்கவரி ஆகுமான்றது பாக்குறது தான் இல்லைங்களா? ரீபேமெண்ட் ரெக்கவரி ஆகுதான்னு பார்க்கணும். கட்டல என்பி ஆகுது, என்பி ஆனா உங்களோட பணம் வருதான்னு தானே பேங்க் பார்க்கணும். ஓகேவா? 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட பிளட்ஜ் பண்ணிட்டு தானே நான் வாங்குறேன். ஏன்னா இந்த ஈசியில பாத்தீங்கன்னா எப்படி இந்த லோன் அமௌண்ட் நான் கரெக்டா சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வாங்கின பார்ட்டிக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு. அதுக்கு கீழே அதே ப்ராப்பர்ட்டிய பேங்க் பேர்ல 50 லட்சம் ரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு. அப்ப லோன் எவ்வளவு? 50 லட்சம் ரூபாய். சோ இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் த பேங்க். இஎம்ஐ கட்டலனா பேங்க் வில் டேக், பேங்க் எடுத்துட்டு போயிடுவாங்க. பேங்க்குக்கு நஷ்டம் இல்லை இல்லையா? ஆனா வங்கிகள் இப்போது நெருக்கடியை சந்திக்க போகின்றன. ஏன் சொல்றேன்னா 1 கோடி ரூபாய்க்கு 90 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்சம் ரூபாய். சரி, இப்போ வீட்டு மனை உரிமையாளர்களுக்கும் வங்கிக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. நாளைக்கு அவங்க வந்து அவங்களுடைய கடன் தொகையை கட்டல அப்படின்னு சொன்னா அந்த பணத்துக்கு ஈடாக வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் சார் கொடுக்குறாங்க. சொல்லுங்க. அதனால என்ன அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? வாங்கவனுக்கும் கொடுத்தவனுக்கும் உள்ள பிரச்சனை. கரெக்ட். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து எப்படி வந்து இது வந்து தலையிடுறாரு, இது வந்து மறைமுகமான ஒரு பிசினஸ் பண்றாரு, எப்படி நீங்க குற்றச்சாட்டீங்க? அந்த டிரான்சாக்சனுக்கு உதவி செய்யறது ஸ்டாலின் தான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, வங்கி ஒருத்தர் வாங்குறாரு, வங்கி கொடுக்குது, இது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஸ்டாலின் உதவி செய்யலைன்னா வங்கி கடனே கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். சொல்றீங்களா சந்தேகப்படுறீங்க? இல்ல, வங்கியுடைய ஓனர் சொல்றேன். அப்போ எல்லாம் ஒட்டுமொத்த வங்கியுடைய ஓனரும் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அப்படிங்கறத வங்கிகரமா குற்றச்சாட்டீங்க. இல்ல புரியல. ஒட்டுமொத்த வங்கிகளோட ஓனரு மு க ஸ்டாலின் சொல்லிதான் வந்து வங்கியிலே வந்து அவங்க கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லையே. மு க ஸ்டாலின் சொல்லிதான் கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுதுன்னு சொல்றேன். கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுறதுனாலதான் வங்கி கடன் கொடுக்க முடியுது. இல்லன்னா 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 40 லட்சம் தரேன்னு பேங்க் சொல்லும். சார், இப்ப ஜி ஸ்கொயர் நிறுவனம் தவிர வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த மாதிரி 90% கடன் கொடுக்க இல்லை இல்லை இல்லை. சரி, இப்போ 2 ஆண்டுகளா பெரிய இஷ்யூ இந்த விஷயம் ஆல்ரெடி அவர் மென்ஷன் இன் திஸ் சேம் திங். 2 வருஷமா இது வந்து ஒரு உதாரணமான ஒரு அகாதி டவுன் மாதிரி போயிருக்கு. எவ்ரிபடி தே நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் கோயிங் ஆன் தெரியும். இந்த சூழ்நிலை இந்த 2 ஆண்டு நடக்கிற இந்த பரிமாற்றங்கள் மத்திய அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்குது? மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மத்திய அரசுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒண்ணு இல்ல சார், சிம்பிளா யாரோ கேட்டாங்க, எப்படி இது அமலாக்கத்துறைக்கு தெரியாதான்ட்டு யாரோ கேட்டாங்க. யாராவது உட்கார்ந்து இதை டீகோட் பண்ணாங்க. சரி, இப்போ மணி லாண்டரிங்ல இடி உள்ள வர முடியும். மணி லாண்டரிங்ல பிரெடிகேட் ஆஃபென்ஸ் இல்லனாலும் இடி உள்ள வர முடியும். துபாய்க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதுல வந்தாலே தாராளமா வரும். ஃபெரா ஃபெமா இதெல்லாம் அண்ணாமலை நிறைய பேசுறவரு, அண்ணாமலை நிறைய இது பண்றீங்க. இது அவருக்கு தெரியாதா? இது உடனே டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி உடனே ரைடு போனது வந்து அவர் வளைஞ்சிருந்தா போயிட்டாரு. இது நீங்க அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எப்படித்தானே
நீங்க வேற? கவனிப்பாங்களா? இல்ல சார், 10,000 பேர் கஸ்டமர் சொல்றாங்க. 10,000 பேர்ல அவங்க வச்சு ஆளா இருப்பாங்களா? நான் பெரும் பகுதி 10,000 பேர்ல குறைஞ்சது 9,000 பேர் ஜி ஸ்கொயர் ஆளுன்னு சொல்றேன். தப்பா வந்து வெளிய வந்து பேசுறீங்க. நான் பேசுறேன், இனிமேல் பேசுவாங்க. இப்படி பப்ளிக் வந்து பேசுவாங்க. இது வரைக்கும் பேசவே இல்லை சார். இப்ப இனிமேல் பேசுவாங்க. நான் சொல்றேன், இருங்க பப்ளிக் இருங்க. பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன, பேசலன்னா எனக்கு என்ன? எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுறேன். பப்ளிக் பேசட்டும், பேசாம போட்டோம். சார், இப்ப காசா கிராண்ட் இருக்கு. ஒரு வீடு கட்டா சார், இதுதான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இது ஒரு நிமிஷம். 480 பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் பேசணுமா? சார், ஒரு நிமிஷம் சார். இதெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க டிஸ்பிளேல. ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதுல எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில வைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில சொல்லணுமா? நான் ஜி ஸ்கொயர்ல 1 கோடி ரூபாய் கொடுத்து பிளாட் வாங்க நிலைமையில நான் இருக்கேன். இல்ல சார், அப்படி இல்ல சார். காசா கிராண்ட் 482 வீடு கட்டா சார் நாகூர்ல. அது அந்த இடமே வந்து தப்பான இடம், கவர்மெண்ட் இடம் சொன்னாங்க. எல்லாருமே ரோட்ல வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதை பத்தி ஒண்ணு கூட பேசவே இல்லை. இது மட்டும் நான் அந்த விஷயம் என்னன்றதை விசாரிக்கல பிரதர். காசா கிராண்ட நான் விசாரிச்சு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுக்காம நான் எந்த விஷயத்தையும் தொடர்றது கிடையாது. காசு எல்லாமே அப்டேட்டா இருக்கீங்க. அதை மட்டும் பேசுறீங்க. அது பண்ணல. நாளைக்கு இப்ப நீங்க பேசுறதே பப்ளிக் வந்து ஏமாறாங்க இருந்தா அவங்க பப்ளிக் ஏமாந்துட்டால ஆல்ரெடி. ஆமா ஒரு வார்த்தை பேசவே இல்லையே. ஏங்க அது என்ன விவரம்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேங்க. ஏன் எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தன் தான் பேசணுமா? ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க, நீங்க போய் காசா கிராண்ட ஸ்டோரி பண்ணுங்க. இல்லங்க, ஏன் நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே? மக்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ண வந்துட்டா எல்லாத்தையும் பத்தி பேசுவோம் சார். எனக்கு எது பிடிக்கும் இஷ்டமோ அதான் பேசுவேன். புரியுதா? அப்ப உங்களுக்கு ஜிஸ்கோட தனிப்பட்ட தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்குங்க. ஏங்க அப்ப நீங்க சொல்றது எல்லாமே அசியமா தான் சார் இருக்கு. அது நீங்க அசியூம் பண்ணிக்கங்க பாஸ். சந்தேகம்ன்றீங்க. இது எனக்கு இஷ்டம், ஜிஸ்கோட மேல பேச இஷ்டம்ன்றீங்க. அப்ப பப்ளிக்காக நீங்க பேசுறீங்க, உங்களுக்காக பேசலாம். சரி, எனக்கா பேசுறேன்னு வச்சுக்கங்க. நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு. சிம்பிள் சார். அப்படி சொல்லிட்டு நாங்க சரி. நாங்க எல்லாத்துக்கும் நிக்க தேவையில்லை. நீங்க சொல்றது கிளம்புங்க இல்ல சார், நீங்க பேசுங்க. ஃபுல்லா பேசுங்க. உண்மையை பப்ளிக் காட்டுங்க. பாஸ். கேள்வி கேட்டீங்கல்ல, மத்தவங்க கேட்பாங்க. நிறுத்துங்க. கேள்வி இருந்தா கேளுங்க. இதை ஏன் பேசல, அதை ஏன் பேசலன்றது கேள்வி இல்ல. நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன். இதுல என்ன சந்தேகமோ அதை கேளுங்க. காசா கிராண்டா ஏன் பேசல, இதை பேசலன்னா நீங்க போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க. சார் நீங்க சொல்லுங்க. வங்கிகளுக்கு வந்து இது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? வங்கிகளுக்கு உடனடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது. இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வங்கிகளுக்கு வராது. ஆனா இப்போது எப்படி சரியான முறையில தான் வங்கி செயல்படுது. அது நம்ம சொல்ல முடியாது. இது அந்த சரியான முறையில் வங்கிகள் செயல்படுகிறதா இல்லையான்றதை தான் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு இது சம்பந்தமா நீங்க சட்ட நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்றதுக்கு நான் இப்போது ஜி ஸ்கொயர் வந்து இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஜி ஸ்கொயர் லேஅவுட் போட்டு விற்கிறாங்கன்றதுக்கு நான் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்துருக்கேன். ஜி ஸ்கொயர் முதல் நாள் நைட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல காலையில எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்ட்டு பார்ப்போம். இதை நான் பொது வெளியில வச்சுட்டேன். நான் எல்லாத்துக்கும் நான் போய் புகார் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பொது வெளியில இந்த ஆதாரங்களை வச்சுட்டேன். ஏஜென்சிஸ் என்கிட்ட டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா இதை ஃபர்னிஷ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சார், நீங்க ஜி ஸ்கொயர் பத்தி எது பேசுறதா இருந்தாலும் அவங்கள்ட்ட கருத்து கேட்டு தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. இத பத்தி நீங்க ஜி ஸ்கொயர் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க? நேற்று நான் ஜி ஸ்கொயர்ட்ட இதை பற்றி நான் கேட்கல. நேற்று ஜி ஸ்கொயர் கிட்ட நீங்க இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க விக்கிறீங்க, இது சம்பந்தமா கருத்து சொல்லுங்க, உங்களோட கருத்து என்னன்னு நேற்று கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. ஆனா அது எப்படி சார் விற்க முடியும்? இடி அட்டாச் பண்ணது வந்து நம்ம யாருக்கும் பப்ளிக் வாங்க முடியாது. ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க சார். ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க. இல்ல ஸ்டேட் சொல்றவங்க கிட்ட தான் எனக்கு தெரியல. ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க. சரி, பரவலா ஒரு நம்பத்தகுந்த தகவலாக இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து எதை எடுத்து பேசலாம், அந்த ஒரு கையூட்டு பெறுவதற்காகவே இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் காணப்படாது. இந்த மாதிரி இப்ப யாருக்குமே அக்கறை இல்லாமல் இருக்கும் பொழுது சவுக்கு சங்கருக்கு மட்டும் இந்த அக்கறை ஏன் இவரை வந்து முன்னே நிற்கிறாரு, இந்த கையூட்டு பெறுவதற்காகவே தான் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பரவலா பெருகிட்டு இருக்குது. நாங்களும் கேட்டிருக்கோம். உங்களுடைய கருத்து யாரா இருக்கலாம், உண்மை என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீங்களே செய்தி வெளியிடுங்கள். மகிழ்ச்சி. டபுள் என்ட்ரி எவ்வளவு நாள் சார்? யூஎஸ்ல பீரியட் ஆகும். எந்த டபுள் என்ட்ரி? ஒரே சர்வே நம்பர் 2 வந்து எவ்வளவு? இது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி வந்து இந்த இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்கன்றது கண்டுபிடிச்ச பிறகுதான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கையில எடுத்தேன். சரிங்களா? அதை எடுத்து விசாரிக்கும் போதுதான் நாவலூர் ப்ராஜெக்ட்ல இது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. பர்டிகுலர்லி அரோரா ஃபேஸ் 1 நடந்திருக்குன்னு தெரியுது. இப்போது கொஞ்சம் இருங்க, பேசிட்டு இருக்கேன்ல. இருங்க என்ன இல்ல, அவர் சண்டை போடுறதா வந்திருக்காரு. அவர் சண்டை போடுறதா வந்திருக்காரு. நீங்க வந்து ரிப்போர்ட்னா அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா அவர் அழைப்பு பேர்ல வந்திருக்கோம். நம்ம வந்து ரிப்போர்ட் நம்ம சைடுல உள்ள ஒரு இதை பேசணும். சண்டைக்கார மாதிரி கேட்டுக்க கூடாது. நமக்கு தேவை தகவல்கள் தான். சரியா ஒளிபரப்பாகணும். நீங்க சண்டைக்கார மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சமா ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க.
report எடுத்து நான் கேட்கிறேன். பதில் என்ன? நான் கேட்கிறேன். இவங்க இங்க கேள்வி கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்ல உட்கார்ந்துருக்காரு. தனியா இன்டர்வியூ வைக்கணும். நீங்க பண்ணுங்க, நீங்க என்னெல்லாம் கேட்டுக்கீங்க. ஆனா பொது அவையில வந்துட்டு அது சங்கடப்படுத்துற மாதிரி இதே மாறுது பஞ்சாயத்து. வேற மாதிரி மாறுது. சார் சொல்லுங்க இப்ப நீங்க வந்துட்டு இடிஏ குரூப் ஸ்டார் குழுமம் வந்து இதோட சலாவுதீன் வந்து துபாயில வந்து முதலமைச்சரை சந்திச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க குற்றச்சாட்டு. ஆனா இதுக்காக தான் அவங்க சந்திச்சாங்கன்னா வேற ஒரு காரணத்துக்காக வந்து வெளியில போயிட்டு ஒருத்தரை சந்திக்க கூடாது அப்படின்றதெல்லாம் என்ன சட்டங்கட்டா இருக்காங்க? இல்ல சார், அந்த மாதிரிலாம் சட்டம் எதுவும் இல்லைங்க சார். முதலமைச்சர் துபாய்க்கு சென்றது முதலீட்டுக்காகன்னு சொன்னார். முதலீட்டுக்காகத்தான் நான் இவர்களை பார்த்தேன் என்று சொன்னார். ஆனால் 1 வருடங்கள் கடந்தும் 2 வருடங்கள் கடந்தும் இன்னும் அந்த முதலீடுகள் வரவில்லை. அதனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியே ஒரு முதலீடு வாங்க போறாரா, இவரோட முதலீடு செய்ய போறாரான்ற குற்றச்சாட்டை சுமத்திருக்கார். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. நீங்க துபாய்க்கு போயிட்டு 2 வருஷம் ஆன பிறகும் கூட ஒரு முதலீடு கூட நீங்க ப்ராமிஸ் பண்ண முதலீடு வரலன்ற, அப்ப எதுக்கு போனீங்கன்ற கேள்வி எழுகிறது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இப்போ திரைப்படத்துறையில வந்துட்டு இடிஏ குரூப் வந்துட்டு நிறைய ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க. கலைஞர் குடும்பத்துக்கு பண்ணீங்க. கலைஞர் குடும்பத்துக்கு மட்டும் வந்து அவங்க எடுத்த படங்களுக்கு மட்டுமே அவங்க ஃபைனான்ஸ் கொடுக்கல. ஜெயலலிதா வாங்கியிருக்கிறாங்க, பாலாஜிங்கிற ஒரு ப்ரொடியூசர் வாங்கியிருக்கிறாரு, சிவாஜி கணேசன் வாங்கியிருக்கிறாரு, ஒட்டுமொத்த சினிமா துறையுமே ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க விநியோக உரிமையை வாங்கிக்குவாங்க. அது எதுக்கு வந்து இதில் சம்பந்தப்பட்டு சர்க்காரியா கமிஷன்ல இந்த விஷயம் குற்றச்சாட்டாக பதிவு செய்து விசாரிக்கப்பட்டிருப்பதால் அதை சொல்றேன் நான். நீங்க சொல்ற மற்ற விஷயங்கள் அந்த விசாரணையில வரல. அது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ல இன்னும் அவைலபிள் இட் இஸ். அதனாலதான் நான் அதை ரெஃபர் பண்றேன். அவ்வளவு ஓல்டு இவங்க தொடர்பு, இடிஏ மற்றும் இவர்களது தொடர்பு அவ்வளவு பழையது அப்படின்றது. சார், you can have a copy. அந்த ஐடி அட்டாச் பண்ண ஒரு 10-12 சர்வே நம்பரை உங்க ஜி ஸ்கொயர் ப்ராஜெக்ட் போட்டு விற்கிறாங்க. பொதுமக்கள் ஏமாற போகிறார்கள். இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண லேண்டை இவங்க விற்கிறத நீங்க தடுக்கணும். பொதுமக்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக கமிஷன் கம்பெனி. ரிலேட்டடா இருக்குன்றது உங்களோட குற்றச்சாட்டு. அப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை ப்ரொசீட் பண்ண வாய்ப்பு இருக்கா? 100% ப்ரொசீட் பண்ண வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அக்னாலஜ்மெண்ட் இருக்கு, கோர்ட்டை மூவ் பண்றேன். எப்படி எடுப்பா? நல்லா எடுப்பாங்களே ஜி ஸ்கொயர் மேல. நல்லா கேட்டீங்க பிரதர். நானு இந்த நாவல் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 3 மாசத்துக்கு தான் ஈஸி எடுத்தேன். பணம் கட்டணும், உங்களுக்கு தெரியும் ஈஸி எடுக்கிறதுக்கு. 3 மாசத்துக்கு எடுத்தப்பவே பஞ்ச் ஆஃப் என்ட்ரிஸ். 1 வருஷத்துக்கு தான் நான் சொன்னேன்ல 2000 என்ட்ரிஸ் வருது. இது நாவலூர் ஃபேஸ் 1 ப்ராஜெக்டுக்கு மட்டும். தமிழ்நாடு பூரா வித்துட்டேன்னு ஜி ஸ்கொயர் சொல்ற ப்ராஜெக்ட்ஸோட ஈஸி எடுத்து, இதுல வேலை அதிகம், இது எளிதா பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டோட சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணணும். சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி ரெரால போய் அதுதான் இந்த சர்வே நம்பரை டேலி பண்ணி அந்த சர்வே நம்பரை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல ஈஸி எடுக்கணும். அதான் பார்த்தா என்ட்ரிஸ் இவ்வளவு வருது. உங்களுக்கு பணம் கட்டிட்டு தான் நீங்க எடுக்க முடியும். இது ஒரு ஆளு செய்ய முடியக்கூடிய வேலை இல்லை. நானே 1 வருஷத்தை பார்த்துட்டு 3 மாசத்துக்கு தான் பணம் கட்டேன். நான் 3 மாசத்துலேயே இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து. ஸோ நீங்க சொல்வது போல தமிழகம் முழுக்க ஜி ஸ்கொயர் விற்பனை செய்த அந்த எல்லா வீட்டுமனை திட்டங்களையும் எடுத்து பார்த்தால் இது மாதிரி நாவலூர் மாதிரி பல இடங்களில் இவர்கள் விற்றிருக்கலாம். தேங்க்யூ.